गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம், தட்சிணாயனம், ஷரத்ருத்து, துலா மாதம், அதில் சுக்லபக்ஷம், நவமி திதி. இன்றைக்கி தனிஷ்டா நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். ஏற்பட்ட உஷத்தியான நாளன்னைக்கு நாம் இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய ஸ்ரீதர வியாக்கியானத்தில், பாகவத வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள்.
द्वादशे तु कुमारादि मनःसर्गासमेधनात् कायद्वैधेन यौनस्तु மனுசர்கோ அனுவர்ணியதே. இந்த 12வது அத்தியாயத்தில் பிரம்மா முதல் சிருஷ்டி பண்ணுறாள். மனசால் சிருஷ்டி பண்ணுறாள். மனசினால் சனத்குமாராதி 4 குமாராள் அவளை சிருஷ்டி பண்ணுறத இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். அவளை சிருஷ்டி பண்ண காரணம் என்னென்னா, அவள் மூலமாக பிரஜைகள்லாம் உண்டாகி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும், நிறைய சிருஷ்டிகள் ஏற்படணுங்கிறதான எண்ணம். ஆனால் அது அவள் பண்ணாததுனால மறுபடியும் பிரம்மா தன்னுடைய உடம்பையே 2ஆக பிரிச்சுண்டு மனுக்களை சிருஷ்டி பண்ணாள். முதல்ல தோன்றின மனு அவருடைய சிருஷ்டியே இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். द्वादशे तु कुमारादि मनःसर्गा समेधनात् कायद्वैधेन यौनस्तु மனுசர்கோனுவர்ணியதே. இதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் பாதி அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். பாக்கி பாதியை அடுத்த வாரம் அத்தியனம் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய அத்தியாயம், 50க்கு மேலே ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் அப்ராக்சிமேட்லி இந்த மிடில் ஆஃப் தி அத்தியாயம் நிறுத்திக்கிறேன் இங்கே. ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 12ोऽध्यायः. मैत्रेय उवाच इति ते वर्णितक्षत्तः कालाख्यः परमात्मनः महिमा वेदगर्भोऽथ யதாஸ்ராக்ஷீத் நிபோதமே. மைத்ரேயர் விதுரருக்கு மேற்படியும் சொல்ல ஆரம்பித்தாள். மைத்ரேயர் சொன்னார், உனக்கு போன அத்தியாயத்தில் காலத்தை வர்ணித்தேன். பகவான் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி காலங்கிறதான ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்ணாள், டைம். அந்த காலத்தை பற்றி சூக்ஷ்ம காலம், அதை மைக்ரோ டைம், மேக்ரோ டைம் எல்லாத்தையும் வர்ணனை பண்ணினேன். அந்த காலத்தில் பிரம்மாவும் அந்த காலத்துக்குள்ளே அடங்கப்பட்டவர். அதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இன்னும் சொல்லி ஆரம்பித்தாள். இதி தே வர்ணித க்ஷத்தः காலாக்கியः பரமாத்மனः. பகவானால் சிருஷ்டி பண்ணப்பட்ட காலத்தை உனக்கு உபதேசம் பண்ணேன். மகிமா வேத கர்ப்போத யதாஸ்ராக்ஷீத் நிபோதமே. இனிமே பிரம்மதேவன் எப்படி பாக்கி சிருஷ்டியெல்லாம் பண்ணாள் என்பதை நீ எங்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கோன்னாள். சசர்காக்ரே அந்ததாமிஸ்ரம் அததாமிஸ்ரமாதிகிருத் மகாமோகம் ச மோகஞ்ச தமச்சாஜ்ஞான விருத்தயः தமச்ச அஜ்ஞான விருத்தயः. முதல் சிருஷ்டி எல்லா விஷயத்துலையும் பார்த்தோன்னா, முதல்ல தயிரை கடைஞ்சி எடுக்கிறத மேலே வருது பாருங்கோ, நுரையாக வருது பாருங்கோ மேலே. அப்படி கடையிறத வெண்ணெய் வரத்துக்கு முன்னாடி மேலே நுரை வரும் தயிர் கடையிறத. இந்த மாதிரி சமுத்திரத்தில் அவள் திருப்பார்கடலை கடைஞ்சா அமிர்தம் வரணும்னுட்டு, அமிர்தம் முதல்ல வரல. முதல்ல அதில் இருக்கப்பட்ட மஷ்டு அழுக்குகள்லாம் சேர்ந்து முதல்ல விஷம் உண்டாச்சு. அதுதான் சுவாமி பரமேஸ்வரன் பானம் பண்ணாள்னு கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பிரம்மாவால் என்ன சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னாள் மைத்ரேயர். முதல்ல சில 5 விஷயங்கள் ஏற்பட்டு தான் பிரம்மனுடைய சிருஷ்டியில். அஜ்ஞானம்னா அவித்யை. அதனுடைய அவித்யங்களுடைய அதுக்கு விற்த்திகள் 5 இருக்குது. அந்த 5 விஷயத்தையும் சொன்னால் அந்த 5ம் உண்டாச்சு. இந்த 5ம் கம்பைன்டு, த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 5, அதுதான் அஜ்ஞானம் அவித்யை சொல்கிறது. இந்த அவித்யனுடைய விற்த்திகளை சொன்னாலிங்க. சசர்ஜனா சிருஷ்டி பண்ணாள்னு அர்த்தம். அக்ரே முதல்ல அந்ததாமிஸ்ரம்னு ஒன்று சிருஷ்டி பண்ணாள்.
அந்ததாமிஸ்ரம் அத தாமிஸ்ரமாதிகிருத். அப்புறம் தாமிஸ்ரம் மகாமோகஞ்ச, மகாமோகம், மோகஞ்ச மோகம், தமஹ தமசு, தமசுனா இருட்டுன்னு அர்த்தம். தமஸ்ச அஜானவருத்தய, இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் அஞ்ஞானம் அவித்யை. இப்போது இந்த அஞ்சு என்னென்னு சொன்னால் பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரத்தில் இதை எடுத்து சொன்னால் அவித்யா அஸ்மிதா ராக துவேஷாபிநிவேஷாக பஞ்சக்லேஷாகனு. இதுக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதரர் சொன்னார், பிரம்மா ஸ்வசிருஷ்டௌ பிரதமம் அவித்யாவிருத்தி சசர்ஜ. முதல்ல அவித்யை அஜ்ஞானம் இருக்கே அதை சிருஷ்டி பண்ணார். அதனால் அஜ்ஞானம்ங்கிறதான அவித்யை இருக்கே அது ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே இருக்குது எல்லாருக்கும். தத்திர தமோ நாம ஸ்வரூப அப்பிரகாஷா. தமசுனா இருட்டு. என்ன இருட்டு? தான் யாருன்னு தெரியாமல் இருக்கப்பட்ட இருட்டு இருக்கே, தன்னை பற்றி தெரியாமல் இருக்கப்பட்ட ஒரு இருட்டு, அதுதான் தமசு. தத்திர தமோ நாம ஸ்வரூப அப்பிரகாஷா. மோகோ தேகாத்து அகம் புத்தி. மோகம்ங்கிறது என்னென்னா இந்த அகம்புத்தி எல்லாம் இந்த உடம்பில் இருக்கப்பட்ட உள்ளுக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த உடம்பை தான் நம்ம ஆத்மான்னு நினச்சிக்கிறோம் பாருங்கோ. நான் யாருன்னாக்க இந்த உடம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்டவன் தான் நான் ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே. அதான் ரமண மகர்ஷி சொல்கிறாள், நீ யாருன்னு தெரிஞ்சுட்டே கேட்டுட்டே வா, அப்போ ஞானம் வந்துருங்கிறாள். அந்த அஞ்ஞானம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தான் யாருன்னு புரிஞ்சிக்காமல் இந்த உடம்பைத்தான் நான் நினச்சிக்கிறது, அது மோகம். மகாமோகம் போகேச்சா. மகாமோகம்ங்கிறது என்ன? அந்த உடம்பை வச்சுட்டு போகத்தில் இச்சை, இதை சந்துஷ்டம் பண்ணணும், இந்த உடம்பில் இருக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் போகிக்கணுங்கிற ஒரு இச்சை. தாமிஸ்ரம் தத் பிரதிகாத்தே குரோதா. அதில் கோபம் வருதே, அது 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 எப்படி வருதுன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்னால் வருது. இது ஒன்றும் புரியாததுனால கோபம் வருதே, அது தாமிஸ்ரம். அந்த தாமிஸ்ரம் தன் நாசே அகமேவ மிருதோ அஸ்மீதி புத்தி. அப்போ அந்த தாமிஸ்ரம்ங்கிறது ஒன்று, அது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஆஹா, இந்த உடம்பு தான் சாருது, நம்ம சாக போகிறோம்னு ஒரு எண்ணம் வருது பாருங்கோ. ஏன்னா நாம்னு எது நினைக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்கிறாள். ஆனால் எல்லாருக்கும் மரணத்தில் ஒரு பயம் என்னென்னா இந்த உடம்பு போயிடுமேன்னுட்டு. அப்போ உடம்பை நான் நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த உடம்பு போயிடுமே, அகமேவ மிருதா அஸ்மி இத்தி புத்தி. அந்த ஒரு புத்தியில் இருந்து தோன்றது ஷாவுங்கிறது எனக்கு தான் ஏற்படுறதுன்னு நினச்சிக்கிறோமே, அதுதான் அந்த தாமிஸ்ரம்னு அதுக்கு பேர் சொன்னாள். இது எல்லாமே சேர்ந்து தான் எல்லா விஷயமும் சேர்ந்த அவித்யை இருக்கே, அஞ்ஞானம் இருக்கே, அதுதான் அஞ்ஞானம். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். இதெல்லாம் படைச்சாலாம் பிரம்மா முதல்ல. இப்படி முதல்ல படைச்சதுலேயே இப்படி ஒரு விஷயத்தை அவித்யை போய் படைச்சுமேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக ஏற்பட்டது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள். திருஷ்ட்வா பாபீயசீம் சிருஷ்டிம் நாத்மானம் பக்வமன்யதே பகவத்யான பூத்தேன மனசான்யாம் ததோ சிருஜத்து. மனசா அந்யாம் ததோ அசிருஜத்து. உடனே அவருக்கு தோணித்து, அடடா ஆரம்பத்திலேயே இப்படி ரொம்ப கெடுதலான விஷயத்தை அவித்யை போய் படைச்சுட்டுமேன்னு தோணித்து. உடனே தபஸ் பண்ண ஆரம்பித்தாள். தன்னை சுத்தம் பண்ணிங்கன்னு. தபஸுன்னா வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேனே, தானே தன்னை விசாரணை பண்ணிக்கிறது தபஸு. அப்போ கன்ஃபியூஷன் போகும். அப்போது தபஸ் பண்ணதுக்கு பிறகு அவர் மனசுனால் சிருஷ்டி பண்ணாலாம். என்ன சிருஷ்டி பண்ணாள்னால் பகவத்யான பூத்தேன மனசான்யாம் ததோ சிருஜத்து. வேறு சில விஷயங்களை 4 பேரை படைச்சாள்னாள். அது யாருன்னாள்? சனகம் ச சனந்தஞ்ச சனாதன மதாத்மபூஹு சனத்குமாரஞ்ச முனீன் நிஷ்கிரியான் ஊர்த்வரேதசா. ஊர்த்வரேதசா அவளுக்கு போகிச்சு மறுபடியும் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னு எண்ணம் இல்லாதவாள். அதனால் அவளுக்கு ஊர்த்வரேதஸ்னு பேர். தட் இஸ் தோஸ், அவளுக்கு இந்த சீமன் வில் ஃப்ளோ அப்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த பிரெயின். அதனால் ஊர்த்வரேதசாக அவள்னா.
அதனால் காமங்கள் இச்சையில் ஈடுபடாதவாள் இந்த 4 குமாராள் சனக, சனந்த, சனாதன, சனத்குமார. இப்படி நான் சனத்குமாராள்னு சேர்த்து சொல்கிறது. இந்த 4 குமாராளையும் படைச்சாள். முதல்ல தான் பபாஷே ஸ்வபூ புத்திரான் பிரஜா சிருஜத புத்திரகாக. ஹே புத்திரகான்னு கூப்பிட்டாள். யார்? ஸ்வபூ. ஸ்வபூனா ஸ்வபூ தானாகவே சிருஷ்டி பண்ண பிரம்மா, ஸ்வயம்பூவான பிரம்மா. தான் பபாஷே அவளை நோக்கி பேச ஆரம்பித்தாள். ஹே புத்திரகான்னு கூப்பிட்டாள். பிரஜாகா சிருஜத நீங்கள்லாம் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னாள். தன்னைச்சன் மோக்ஷதர்மாண வாசுதேவபராயணாக. வாசுதேவபராயணாக தே புத்திரக்காக. அவள்னால் அந்த சனத்குமாராள் 4 பேரும் எப்பொழுதும் பகவான்கிட்டேயே மனசை வச்சவாள், அவித்தியில் மாட்டிக்காதவாள். அவளுக்கு பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளை. அதனால் அதை பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டாள். சோவத்யாதா சுதைரேவம் பிரத்யாख्यातानुशासनैः क्रोधं दुर्विषहं जातं नियन्तुमुपचक्रमे. சஹா அந்த பிரம்மாவானவர் அவத்யாதா இப்படி தன்னுடைய குமாராள் தான் சொன்ன பேச்சை கேட்காமல் நாங்கள் சிருஷ்டி பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால அவருக்கு மரியாதை போச்சு. அப்படி தன்னுடைய மரியாதையை கெடுத்துட்டாள். ரொம்ப வருத்தப்பட்டாள். சுதைரேமும் சுதைஹி அவித்யாதா தன்னுடைய குமாராள் 4 பேராலையும் அவமதிக்கப்பட்ட அந்த பிரம்மாவானவர் பிரத்யாख्यातानुशासனை குரோதம் துர்விஷகம் ஜாத்தம். இவர் முதல்ல சிருஷ்டி பண்ண அவித்தியே அவரை மாட்டினடுது. அதனால் அவருக்கு குரோதம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது. எந்த கோபத்தை படைச்சாலோ அந்த அவித்தியக்குள்ளே வச்சாலோ அந்த கோபம், இவர் படைச்ச கோபம் இவரையே ஆட்கொண்டுது. குரோதம் துர்விஷகம் ஜாத்தம் நியந்துமுபசக்கிரமே. இது அடாடா நமக்கு கோபம் வந்ததே, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு உடம்பெல்லாம் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண பார்த்தார் அவர். கண்ட்ரோல் பண்ணுறதே புருவங்கள்லாம் அப்படி நெருடிண்டு புருவத்தைனா நெருடிண்டு கண்ட்ரோல் பண்ணார். அப்போ என்ன ஆச்சுனால் இந்த புருவத்திலேருந்து தியா நிகிருஹ்யமானோபி புருவோர் மத்தியாத் பிரஜாபதேஹே. பிரஜாபதியான பிரம்மாவனுடைய புருவோஹோ மத்தியாத் 2 புருவங்களுக்கு நடுப்பிலேருந்து இவர் எத்தனை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா கூட அந்த கோபம் வெளியில் வந்தது. சத்யோஜாயத, சத்யானா உடனேன்னு அர்த்தம். உடனே அங்கேருந்து கிளம்பி ஒரு சிருஷ்டி ஏற்பட்டது. அது யாருன்னா தன்மன்யுஹு குமாரோ நீலலோஹிதா. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, குமாரா. மன்யுஹு அவருக்கு கோபத்தினால, அவருடைய கோபத்திலேருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அது என்ன கலரில் பிறந்தது? கோபத்தில் வந்ததுனால நீலலோஹிதா. நீலம்னா ப்ளூ, லோஹிதகானா எல்லோ. எல்லோவையும் ப்ளூவையும் கலந்தால் என்ன கலர் வரும்? பர்பிள் கலர். பர்பிள் கலர் பேஷன். பர்பிளுக்கு தானே இந்த ஊரில் பேஷன்னு சொல்கிறது. அந்த பர்பிள் கலர் நீலலோஹிதா. அதனால தான் நீலலோஹிதன்னு ருத்ரனுக்கு, சிவனுக்கு ஒன் ஆஃப் தி நேம்ஸு நீலலோஹிதா. ஏன்னா அவரோட உடம்பெல்லாம் ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ப்ளூயிஷ், டார்க் ப்ளூயிஷ் இல்லாமல் ஒரு எல்லோயிஷ் ப்ளூயிஷாக இருக்கும், மிக்சராக பர்பிள் கலரில் இருக்கும். அதனால் அதில் பர்பிள் கலரோடு கூட ஒரு குமாரன் தோன்றினான். சவை ருரோத தேவானாம் பூர்வஜோ பகவான் பவஹா நாமானி குருமே தாத்தா ஸ்தானானி ச ஜகத்குரோ. இந்த பிறந்த குழந்தை குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சுது. அப்போ ஹே ஜெகத்குரு, ஹே பிரம்மாவே, என்ன நீ உண்டாக்கினியே இன்னும் கத்த ஆரம்பிச்சுது, அழ ஆரம்பிச்சுது. எனக்கு பேரவை, எனக்கு என்ன பேர், எனக்கு என்ன பேர், நான் எங்கே இருப்பேன், நான் எங்கே இருப்பேன்னு கத்த ஆரம்பிச்சுதான். நாமானி குருமே தாத்தா ஸ்தானானி ச ஜகத்குரோ. எனக்கு எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த எனக்கு இருக்கப்பட்ட இடத்த சொல்லுன்னு கத்தித்து. இதை கேட்ட பிரம்மாவுக்கு
அதாவது இந்த பிறந்த குழந்தை குய்யோ முடியோன்னு கத்துறதுன்னு பார்த்தாள். இதி தஸ்ய வச பாத்மஹா பகவான் பரிபாலயன் அப்யதாத் பத்ரயா வாச்சா மாரோதீஹி தற்கரோமி தே. உடனே மாரோதீஹின்னாள், அழாதே அழாதே குழந்தை அழாதே அப்படின்னு பத்ரயா வாச்சா, ரொம்ப பிரியமான வார்த்தைகள்னால, இனிமையான வார்த்தையினால அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பித்தாள். பிரம்மா, பாத்மஹானா பிரம்மான்னு அர்த்தம். அந்த பகவானான பிரம்மா அந்த குழந்தைய எடுத்து வச்சுட்டு நீ மாரோதீஹி அழாதே அழாதேன்னாள். யதரோதீஹி சுரஸ்ரேஷ்ட சோத்வேக இவ பாலகः ததஸ்த்வாம் அபிதாஸ்யந்தி ததஸ்த்வாம் அபிதாஸ்யந்தி நாம்னா ருத்ர இதி பிரஜாः. ஏ குழந்தை, நீ அழ ஆரம்பிச்சதுனால, நீ ரோதனம் பண்ண ஆரம்பிச்சதுனால உனக்கு ருத்ரனுங்கிறதான பேர் எல்லாரும் சொல்லுவாள். உனக்கு ருத்ரனுங்கிறதாக எல்லாரும் உனக்கு பேர் வைப்பாள்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேரை ருத்ரன்னு பேர் வச்சாள். கிருத்து இந்திரியாணி அசுர்வியோம வாயுரக்னி ஜலம் மஹி சூரியச்சந்திரः தபश्चैव ஸ்தானானி அக்ரே கிருதானி தே. ஹிருத் இந்திரியாணி அசுஹு வியோம வாயு அக்னி ஜலம் மஹி சூரிய சந்திர தபஹ. இப்படி 11 இடங்களை அவர் எடுத்து சொன்னாள். இந்த 11 இடங்களும் உனக்கு நான் ஸ்தானமாக வச்சுருக்கேன், நீ இந்த 11 இடங்கள்லையும் போய் இருக்கணும்னு சொன்னால் இந்த ருத்ரனை பார்த்து. ஹிருத்துக்குன்னா என்ன? ஹிருத்துக்குன்னா ஹார்ட், ஹிருதயத்துக்குள்ளே இருக்கணும், எல்லாருடைய ஹிருதயத்துலேயும் இருக்கணும் நீ. இந்திரியாணி, எல்லாருடைய இந்திரியங்கள், பிராண கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இப்படி இருக்கோ இல்லையோ 10 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள்லாக்குள்ளெல்லாம் இருக்கணும்னால் அசுஹு, அசுகுன்னா உயிர், ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே உயிர் இருக்குது, பிராணன் இருக்குது. பிராணன்னா காற்று இல்லை, பிராணங்கிறது உயிர், த வெரி லைஃப். அந்த உயிருக்குள்ளே இருக்கணும். வியோம, ஆகாசத்தில் இருக்கணும். வாயு, காற்றுல இருக்கணும். அக்னி, நல்ல ஜுவாலை அடிக்கிறதே அக்னி, இந்த அக்னிக்குள்ளே இருக்கணும் நீ. ஜலம், தீர்த்தத்தில் தண்ணீரில் இருக்கணும். மஹி, இந்த பூமியில் இருக்கணும். அப்படி அந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறது இருக்கே, பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம்னு, இதுதான் பஞ்சபூதங்களில் இருக்கப்பட்ட லிங்கங்களை தான் சொல்வாள். ஆகாஷலிங்கம் சிதம்பரத்தில் இருக்காள் சுவாமி பரமேஸ்வரன் ஆகாசத்தில் இருக்கப்பட்டவர், ஸ்பேஸில் இருக்கப்பட்டவர். ஸ்பேஸ்னால் என்ன? இட்ஸ் எம்டி ஸ்பேஸ். இந்த எம்டி ஸ்பேஸ் முழுக்க வியாபிச்சுருக்கப்பட்டவர் பரமேஸ்வரன். அதனால்தான் சிதம்பரத்தில் போனால் சிதம்பர ரகசியம்னு ஒன்று காட்டுவாள். வேறு ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு இடத்துல திறந்து காட்டுவாள் ஒரு விண்டோவை, அதில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இல்லாத எப்படி காட்டுறது? இதான் சிதம்பர ரகசியம் சொல்வாள். ஒன்றுமே இல்லாமல் இருக்கே, அதான் ரகசியம். வேறு ஒன்றும் இல்லை, சுவாமி இந்த ஒன்றுமிலே இல்லாமல் இருக்கப்பட்ட எம்டி ஸ்பேஸ் இருக்கே அதான் இருக்காருன்னு உத்பிரேக்ஷை. வெறும் எம்டி ஸ்பேஸை காட்டினா என்னத்தை பாப்பா எல்லாரும்? அதுக்கு ஒரு பார்டர் போடணுமே. அதனால் அந்த விண்டோவை திறந்து பார்த்தா காமிக்கிறத சுற்றிகள்லாம் ஆபரணங்கள் போட்டிருப்பா, நடுப்புற ஒன்றும் இருக்காது. அதுதான் சிதம்பர ரகசியம். போனால் எல்லோரும் பார்க்கலாம். அங்கே சுவாமி ஆகாஷ ரூபத்தில் இருந்துருக்காள். பிருத்வி, அதுதான் காஞ்சிபுரத்தில் பிருத்வி ரூபத்தில் இருந்திருக்கார், ஏகாம்பரநாதராக இருந்துருக்கார் சுவாமி. அதே மாதிரி ஜலம், அப்புலிங்கம்ங்கிறது அது திருவானைக்காவல்னுட்டு திருச்சினாப்பள்ளி ஸ்ரீரங்கநாதர் இருக்கார், ஸ்ரீரங்கம், அதுக்கு பக்கத்தில் திருவானைக்காவல்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே ஒரு பஞ்சபூதங்களில் ஒரு க்ஷேத்திரம் அது. அது அங்கே தண்ணீர் தீர்த்தத்தில் இருந்துருக்கார். அந்த லிங்கம் தீர்த்தத்துலேயே எப்போதும் இருந்துருக்கும். சில சமயம் இப்போ தண்ணியே வராதனால சில சமயம் தண்ணி வராமல் இருக்கலாம். முன்னெல்லாம் 100 வருஷங்கள் முன்னாடி அங்கேயும் தீர்த்தம் வந்துட்டே இருக்குமா. அங்கே இருக்கார் சுவாமி. அப்புறம் தேயுலிங்கம் அக்னியாக இருந்துருக்கப்பட்ட ஜொலிக்கிறார். அது அண்ணாமலை. அண்ணானா அருகவே முடியாதுன்னு அர்த்தம். அக்னிக்கிட்ட யாராலையும் அணுக முடியுமா? ஒருத்தராலையும் அணுக முடியாது. அதனால் அண்ணாமலை,
கிட்டக்கே போக முடியாதான். அப்படி அவ்வளோ அக்னியில் பிரகாஷன் இருக்கார். திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபத்தில் பரமேஸ்வரன். வாயுவாக காளஹஸ்தியில் இருக்கார். ஆந்திர பிரதேசில் திருப்பதி போனால் அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது காளஹஸ்தி. எல்லோரும் போயிட்டு வரலாம். அங்கே காளஹஸ்தியில் அது ஒரு பஞ்சபூத க்ஷேத்திரம். அது இப்படி 5 பூதங்கள் சொன்னால். அது தவிர சூரியனில் இருக்கார், சந்திரனில் இருக்கார். சூரியன், சந்திரஹா, தபஹனா தபஸ் பண்ணுறோமே அந்த தபஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, சுவாத்தியாயா. தன்னைத்தானே யார் யார் யாருன்னு கேட்குறது இருக்கே, அதுவாக இருந்துட்டுருக்கார். அப்போது ஞானம் வந்துடும். அப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமி இப்போ பார்த்தாலும் தபஸில் இருந்துட்டுருக்கார் இல்லையா. இப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமி இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த 11 இடங்களில் நீ இருக்கணும்னு சொல்லி பிரம்மா சொன்னாள். ஹிருதிந்திரியாணி அசுர்யோம வாயுரக்னி ஜலம் மஹி சூரியச்சந்திரः தபश्चैव ஸ்தானானி அக்ரே கிருதானி தே. உனக்கா இந்த 11 இடங்களை கொடுத்து வச்சிருக்கேன். நாள் 11 இடங்களில் 11 ருத்ரன் இருக்காள். ஏகாதசி ருத்ரமாக இருந்துட்டுருக்காள். அதுக்கு ஒவ்வொரு ருத்ரனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது பேரை சொன்னாள். மன்யுஹு மனுஹு மஹினசா மகான் சிவ ரிதத்வஜா உக்ரரேதா பவக்காலஹ வாமதேவோ திருதவ்ரதா. இப்படி 11 பேர் உனக்கு. மன்யுன்னு ஒரு பேர், மனுன்னு பேர், மஹினசஹான்னு பேர், மகான்னு ஒரு பேர், சிவன்னே ஒரு பேர், ரிதத்வஜன்னு ஒரு பேர், உக்ரரேதஸ்னு ஒரு பேர், பவஹான்னு ஒரு பேர், காலஹான்னு ஒரு பேர், வாமதேவன்னு ஒரு பேர், திருதவ்ரதா. இப்படி 11 பேர் உனக்குன்னு சொன்னாள். அப்போ இந்த 11 பேராக 11 இடங்களில் இருக்கப்பட்ட இந்த ருத்ரனுக்கு 11 பத்னிகள். இந்த பத்னிகளோட பேரை சொன்னாள். தீஹி திருத்திரசலோமாச்ச நயுத்சர்பிஹி இலாம்பிகா இராவதி ஸ்வதா தீக்ஷா ருத்ராண்யோ ருத்ரதே ஸ்திரியா. ஹே ருத்ர, தே ஸ்திரியா, உன்னுடைய பத்னிகள் 11 பேர்னால் தீஹின்னு இன்டலெக்ட், தீஹின்னு ஒரு பத்னி, திருதிஹி ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், திருதிஹின்னு ஒரு பத்னி, ரசலான்னு ஒரு பத்னி, உமான்னு ஒரு பத்னி, நியுத்துன்னு ஒரு பத்னி, சர்பி, இலா, அம்பிகா, இராவதி, ஸ்வதா, தீக்ஷா, ருத்ராணி. இப்படி 11 பத்னி. ருத்ராண்யா ருத்ரதே ஸ்திரியா தீஹி திருதிரசலோமாச்ச நியுத்சர்பிஹிரிலாம்பிகா இராவதி ஸ்வதா தீக்ஷா ருத்ராண்யோ ருத்ரதே ஸ்திரியா. இப்படி 11 பத்னிகளோடு கூட 11 ஏகாதச ருத்ராள் 11 இடங்களில் இருக்கணும்னு அஜ்ஞாபனம் சொல்லி நீ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி உன்ன மாதிரியே ருத்ர கணங்களை சிருஷ்டி பண்ணிக்கணும்னாள். கிருஹாணை தானி நாமானி ஸ்தானானி ச சயோஷணः ஏபிஹ ஸ்ருஜ பிரஜா பஹ்வீஹ பிரஜானாம் அசியத் பதிஹ. நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி நீ பிரஜாபதியாக பிரகாசிக்கணும்னு சொன்னால் கிரகாண ஏதானி நாமானி, இந்த பேரெல்லாம் வச்சுண்டு இந்த இடங்கள்லாம் ஸ்தானானிச்ச, இந்த ஸ்தானங்கள்லாம் வச்சுண்டு பத்னிகளோடு கூட நீ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னாள். இத்தியாதிஷ்டா ஸ்வகுருணா பகவான் நீலலோகிதா. நீலலோகிதனான பகவானான ஸ்ரீருத்ரன் பிரம்மாவினால் கூறப்பட்டு இத்தி ஆதிஷ்டா
ஸ்வகுருனா ஆதிஷ்டா, பெரிய தன்னுடைய குருவான பிரம்மாதேவனால் இப்படி ஆதிஷ்டா சொல்லப்பட்டு ஆர்டர் பண்ணப்பட்டு சத்வாகிருதி ஸ்வபாவேன சசர்ஜாத்மசமாः பிரஜாः, ஆத்மசமாக பிரஜாக சசர்ஜ, அவர் உடனே சிருஷ்டி பண்ணாள். தன்னை போலேயே ஆத்மசமா தனக்கு ஈக்குவலாக இருக்க அதே மாதிரி பிரஜைகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தாள். ருத்ராணாம் ருத்ர சிருஷ்டானாம் சமந்தாத் கிரசதாம் ஜகத் நிஷாமிய அசங்கிய நிஷாமிய அசங்கியசோ யூதான் பிரஜாபதிரசங்கத. அப்போது கடன்னு சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தாள் ருத்ரன். ருத்ராணாம் ருத்ர சிருஷ்டானாம் சமந்தாத் கிரசதாம் ஜகத், இந்த யூனிவர்ஸ் இருக்கே அது கடன்னு பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாள் ருத்ரன். அந்த மாதிரியே ஈக்குவலாக கோட்டிக்கணக்கான பல்லாயிரக்கோட்டிக்கணக்கான ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தாள் தனக்கு ஈக்குவலாக. இதை பார்த்து பிரம்மா பயந்து போட்டார். அடடா, இது அன்இம்பீரியடாக இப்படி வளர்ந்துட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அசங்கத்தை ரொம்ப கவலைப்பட்டாராம் பிரம்மா. அலம் பிரஜாபிஹி சிருஷ்டாபிஹி ஈதிருஷீபிஹி சுரோத்தமா. உடனே ருத்ரனை பார்த்து சொன்னாள் பிரம்மா, அலம், அலம்னா போரும்னு அர்த்தம். அலம் பிரஜாபிஹி சிருஷ்டாபிஹி, பிரஜாபிஹி சிருஷ்டாபிஹி அலம், நீ சிருஷ்டி பண்ணது போரும்பா. நீ கடன்னு இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உனக்கு ஈக்குவலாக உன்ன மாதிரியே கோபிஷ்டாளாக இருந்துருக்கப்பட்ட ருத்ரகணங்கள், இப்படி பல்லாயிரக்கோடிக்கணக்கான ருத்ரகணங்களை படைச்சுட்டியே, போரும் நாள். மயா சக தகந்தீபிஹி திசச்சுர்பிஹி குல்பனைஹி, எல்லா இடங்களும் எல்லா திக்குகளும் ஒரேடியாக எரிய ஆரம்பிச்சு கொடுத்தே உன்னுடைய சிருஷ்டினால். நீ சிருஷ்டி பண்ணது போரும். ஏன்னா இந்த உன்னுடைய சிருஷ்டியான இந்த ருத்ரகணங்கள் ஒரேடியாக எல்லாரையும் இந்த ஹோல் யூனிவர்ஸ் முழுக்கும் தப்பிக்க பண்ணின்னு இருக்கு, போரும் நாள். தப ஆதிஷ்ட பத்ரந்தே சர்வபூத சுகாவகம் தபசைவ யதா பூர்வம் ஸ்ரஷ்டா விஸ்வமிதம் பவான். இப்போ ருத்ரனை பார்த்து பிரம்மா சொன்னாள், அப்பா நீ சிருஷ்டி பண்ணது போரும், நீ திருப்பி போய் நீ தபஸ் பண்ணிட்டு அது போரும். நீ பாட்டுக்கு மெடிடேட் பண்ணிட்டு சாந்தமாக இருந்துருப்பா ருத்ரா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போரும். தபஸ் பண்ணது உன்னுடைய உக்ரமான தபஸ்னால், உன்னுடைய உக்ரமான சிருஷ்டினால் இந்த யூனிவர்ஸே ரொம்ப சிரமப்பட்டுடும் போல் இருக்குது இத்தனை உன்னுடைய ருத்ர கணங்களோடு கூட. அதனால் எல்லா ருத்ரகணங்களையும் அழிச்சுன்னு போய் உன்னோட கூட வச்சுட்டு நீ நல்லா தபஸ் பண்ணிட்டு ரொம்ப சாந்தமாக உட்காந்துட்டு மெடிடேட் பண்ண ஆரம்பினாள். தப ஆதிஷ்ட பத்ரந்தே, பத்ரந்தே நாள் உனக்கு க்ஷேமம் ஏற்படும், எல்லா லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும், நீ தபஸ் பண்ணுனாள். தபசைவ யதா பூர்வம் ஸ்ரஷ்டா விஸ்வமிதம் பவான். இந்த விஸ்வம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கட்டும், ஒரேடியாக ஜுவாலையில் எரிய வேண்டாம். அதனால் எல்லா ருத்ரங்கணங்களையும் உங்ககிட்ட அழிச்சுட்டு போயிடு, ஏவா எல்லாரும் இந்த யூனிவர்ஸ் முழுக்கத்தையும் சிரமப்படுத்த வேண்டாம்னு விரும்பி கேட்டுண்டாள். தபசைவ பரம் ஜோதிஹி பகவந்தமதோக்ஷஜம் சர்வபூத குஹாவாசம் அஞ்சசா விந்ததே புமான். பிரம்மா ருத்ரனை பார்த்து சொன்னாள், அப்பா நீ சாந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துன்னு கண்ணை மூடிந்து, அதனால தான் ருத்ரனை பரமேஸ்வரனுடைய பல இடங்களில் படங்களை பார்த்துருக்கலாம். அவர் பாட்டுக்கு காலை பத்மாசனத்தில் போட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார் கண்ணை மூடிந்து. இது பிரம்மா சொன்னதுனால நீ தபஸ் பண்ண ஆரம்பித்தா ஜனங்கள் எல்லாரும் உன்னை பார்த்து பிரஜைகள் எல்லாம் தபஸ் பண்ண ஆரம்பிப்பாள். அவளுக்கு நீ சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும், அதனால் நீ தபஸ் பண்ணணும்னாள். இப்போது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் மொத்தம் 19 ஸ்லோகங்கள், இதை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 12ोऽध्यायः. श्रीहरये नमः. मैत्रेय उवाच
इति ते वर्णितक्षत्तः इति ते वर्णितक्षत्तः इति ते वर्णितक्षत्तः कालाख्यः परमात्मनः कालाख्यः परमात्मनः कालाख्यः परमात्मनः कालाख्यः परमात्मनः महिमा वेदगर्भोऽथ महिमा वेदगर्भोऽथ महिमा वेदगर्भोऽथ यथा स्राक्षीत् निबोध मे यथा स्राक्षीन्निबोध मे यथा स्राक्षीन्निबोध मे ससर्जाग्रे अन्धतामिस्रम् ससर्जाग्रे अन्धतामिस्रम् ससर्जाग्रेऽन्धतामिस्रम् अथ तामिस्रमादिकृत् अथ तामिस्रम् आदिकृत् अथ तामिस्रमादिकृत् महामोहञ्च मोहञ्च महामोहञ्च मोहञ्च महामोहञ्च मोहञ्च तमश्चाज्ञानवृत्तयः तमश्च अज्ञानवृत्तयः तमश्चाज्ञानवृत्तयः दृष्ट्वा पापीयसीं सृष्टिं दृष्ट्वा पापीयसीं सृष्टिं दृष्ट्वा पापीयसीं सृष्टिं नात्मानं बह्वमन्यते नात्मानं बहु अमन्यते नात्मानं बह्वमन्यते भगवद्ध्यानपूतेन 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 मनसान्यां ततो सृजत् मनसा अन्यां ततो असृजत् मनसान्यां ततो सृजत् सनकं च सनन्दं च सनकं च सनन्दं च सनकं च सनन्दं च सनातनमथात्मभूः सनातनम् अथात्मभूः सनातनमथात्मभूः सनत्कुमारं च मुनीन् सनत्कुमारं च मुनीन् सनत्कुमारं च मुनीन् निष्क्रियानूर्ध्वरेतसः 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 तान् बभाषे स्वभूः पुत्रान् तान् बभाषे स्वभूः पुत्रान् तान् बभाषे स्वभूः पुत्रान् प्रजास्सृजत पुत्रकाः प्रजास्सृजत पुत्रकाः प्रजास्सृजत पुत्रकाः तन्नैच्छन् मोक्षधर्माणः तन्नैच्छन् मोक्षधर्माणः तन्नैच्छन् मोक्षधर्माणः वासुदेवपरायणाः 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 सोऽवध्यातः सुतैरेवं सोऽवध्यातः सुतैरेवं सः अवध्यातः सुतैरेवं सोऽवध्यातः सुतैरेवं प्रत्याख्यातानुशासनैः 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 क्रोधं दुर्विषहं जातं क्रोधं दुर्विषहं जातं क्रोधं दुर्विषहं जातं नियन्तुमुपचक्रमे
नियन्तुम् उपचक्रमे नियन्तुमुपचक्रमे धिया निगृह्यमाणोऽपि धिया निगृह्यमाणोऽपि धिया निगृह्यमाणोऽपि भ्रुवोर्मध्यात् प्रजापतेः भ्रुवोर्मध्यात् प्रजापतेः भ्रुवोर्मध्यात् प्रजापतेः सद्यो जायत तन्मन्युः सद्यः अजायत तन्मन्युः सद्यो जायत तन्मन्युः सद्यो जायत तन्मन्युः कुमारो नीललोहितः कुमारो नीललोहितः कुमारो नीललोहितः स वै रुरोददेवानां स वै रुरोददेवानां स वै रुरोददेवानां पूर्वजो भगवान् भवः पूर्वजो भगवान् भवः पूर्वजो भगवान् भवः नामानि कुरु मे धातः नामानि कुरु मे धातः नामानि कुरु मे धातः स्थानानि च जगद्गुरो स्थानानि च जगद्गुरो स्थानानि च जगद्गुरो इति तस्य वचः पाद्मः इति तस्य वचः पाद्मः इति तस्य वचः पाद्मः भगवान् परिपालयन् भगवान् परिपालयन् भगवान् परिपालयन् अभ्यधात् भद्रया वाचा अभ्यधात् भद्रया वाचा अभ्यधात् भद्रया वाचा मारोदीः तत्करोमि ते मारोदीस्तत्करोमि ते मारोदीस्तत्करोमि ते यदरोदीः सुरश्रेष्ठ यदरोदीः सुरश्रेष्ठ यदरोदीः सुरश्रेष्ठ सोद्वेग इव बालकः सोद्वेग इव बालकः सोद्वेग इव बालकः ततस्त्वाम् अभिधास्यन्ति ततस्त्वामभिधास्यन्ति ततस्त्वाम् अभिधास्यन्ति ततस्त्वाम् अभिधास्यन्ति नाम्ना रुद्र इति प्रजाः नाम्ना रुद्र इति प्रजाः नाम्ना रुद्र इति प्रजाः हृदिन्द्रियाण्यसुर्व्योम हृत् इन्द्रियाणि असुः व्योम हृदिन्द्रियाण्यसुर्व्योम वायुरग्निर्जलं मही वायुः अग्निः जलं मही वायुरग्निर्जलं मही सूर्यश्चन्द्रः तपश्चैव सूर्यश्चन्द्रस्तपश्चैव सूर्यश्चन्द्रतपश्चैव स्थानान्यग्रे कृतानि ते स्थानान्यग्रे कृतानि ते स्थानान्यग्रे कृतानि ते मन्युः मनुः महिनसः मन्युर्मनुर्महिनसः मन्युर्मनुर्महिनसः महाञ्छिव ऋतध्वजः महाञ्छिव ऋतध्वजः महाञ्छिव ऋतध्वजः उग्ररेता भवः कालः उग्ररेताः भवः कालः
उग्ररेताः भवः कालः वामदेवो धृतं व्रतः वामदेवो धृतं व्रतः वामदेवो धृतं व्रतः धीः धृति रसलोमा च धीर्धृतिर्रसलोमा च धीर्धृति रसलोमा च नियुत्सर्पिरिलाम्बिका नियुत्सर्पिरिलाम्बिका नियुत्सर्पिः इलाम्बिका इरावती स्वधा दीक्षा इरावती स्वधा दीक्षा इरावती स्वधा दीक्षा रुद्राण्यो रुद्रते स्त्रियः रुद्राण्यः रुद्रते स्त्रियः गृहाणैतानि नामानि गृहाण एतानि नामानि गृहाणैतानि नामानि स्थानानि च सयोषणः स्थानानि च सयोषणः स्थानानि च सयोषणः येभिः सृज प्रजा बह्वीः येभिः सृज प्रजा बह्वीः येभिः सृज प्रजा बह्वीः प्रजानाम् असि यत्पतिः प्रजानाम् असि यत्पतिः प्रजानाम् असि यत्पतिः इत्यादिष्टस्वगुरुणा 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 भगवान् नीललोहितः भगवान् नीललोहितः भगवान् नीललोहितः सत्त्वाकृतिस्वभावेन 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 ससर्जात्मसमाः प्रजाः ससर्जात्मसमाः प्रजाः ससर्जात्मसमाः प्रजाः रुद्राणां रुद्रसृष्टानां रुद्राणां रुद्रसृष्टानां रुद्राणां रुद्रसृष्टानां समन्तात् ग्रसतां जगत् समन्तात् ग्रसतां जगत् समन्तात् ग्रसतां जगत् निशाम्यासङ्ख्यशो यूथान् निशाम्य असङ्ख्यशो भूतान् निशाम्य असङ्ख्यशः यूथान् निशाम्यासङ्ख्यशो यूथान् प्रजापतिरशङ्कत प्रजापतिः अशङ्कत प्रजापतिरशङ्कत अलं प्रजाभिः सृष्टाभिः अलं प्रजाभिः सृष्टाभिः अलं प्रजाभिः सृष्टाभिः ईदृशीभिः सुरोत्तमा ईदृशीभिः सुरोत्तमा ईदृशीभिः सुरोत्तम मया सह दहन्तीभिः मया सह दहन्तीभिः मया सह दहन्तीभिः दिशश्चक्षुर्भिः उल्बणैः दिशश्चक्षुर्भिरुल्बणैः 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 तप आतिष्ठ भद्रन्ते तप आतिष्ठ भद्रन्ते तप आतिष्ठ भद्रन्ते सर्वभूतसुखावहं 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 तपसैव यथा पूर्वं तपसैव यथा पूर्वं तपसैव यथा पूर्वं स्रष्टा विश्वमिदं भवान् स्रष्टा विश्वमिदं भवान् स्रष्टा विश्वमिदं भवान् तपसैव परं ज्योतिः
தபசைவ பரம் யோதிः தபசைவ பரம் யோதிः பகவந்தமதோக்ஷஜம் பகவந்தமதோக்ஷஜம் பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூதகுஹாவாசம் 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 அஞ்சசா விந்ததே புமான் அஞ்சசா விந்ததே புமான் அஞ்சசா விந்ததே புமான் ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாள். மைத்ரேய உவாச்ச ஏவமாத்மபுவாதிஷ்டः பரிக்ரம்ய கிராம் பதிம் பாடம் இத்யமுமா மந்த்ரியே விவேஷ தபசேவனம். பிரம்மாவினால் உற்சாகப்படுத்த பண்ணி ருத்ரன் தபஸ் பண்ண ஆரம்பித்தாள். வேதத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அதனுடைய உள்ளே இருக்கப்பட்ட அர்த்தங்களெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டுக்கு போய் தபஸ் பண்ண உக்ரமான தபஸ் பண்ண ஆரம்பித்தாள் பிரம்மா. மரீச்சிஹி அத்ரிஹி மரீச்சிரத்யங்கிரசௌ மரீச்சிரத்யங்கிரசௌ புலஸ்த்யஹ புலஹ க்ரதுஹு பிருகுர்வசிஷ்டோ தக்ஷஸ்ச தசமஸ்தத்ர நாரதஹ. உடனே பிரம்மா பகவானை தியானம் பண்ணிட்டு பிரஜைகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தாள். முதல்ல யாரெல்லாம் சிருஷ்டி பண்ணாள்? மரீச்சியாதி மகர்ஷிகளை சிருஷ்டி பண்ணாள். மரீச்சிஹி அத்யங்கிரசௌ புலஸ்த்யஹ புலஹ க்ரதுஹு பிருகுர்வசிஷ்டோ தக்ஷஸ்ச தசமஸ்தத்ர நாரதஹ. முதல்ல 10 பேரை சிருஷ்டி பண்ணாள். யார் இருந்தாள்? மரீச்சிஹி, அத்ரின்னு ஒரு மகாமுனி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், க்ரதுஹு, பிருகுஹு, வசிஷ்டர், தக்ஷர். இவாள்னா பிரம்மகுமாராள். இவாள்னா சிருஷ்டி பண்ணாள். 10வதாக பிரம்மகுமாரரான நாரதரை சிருஷ்டி பண்ணாள். அதுக்கூட இந்த 10 பேர் மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், க்ரது, பிருகு, வசிஷ்டா, தக்ஷா, நாரதா. இப்படி 10 பேரை சிருஷ்டி பண்ணாள் பிரம்மா. உத்சங்கான் நாரதோ ஜக்ஞே தக்ஷோங்குஷ்டாத் ஸ்வயம்புவः பிராணாத் வசிஷ்டः சஜ்ஞாதோ பிருகுः த்வச்சி கராத் க்ரதுः. பிரம்மா தன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு பாகத்தாலேயும் ஒவ்வொரு மகர்ஷிகளை சிருஷ்டி பண்ணாள். மனசால நினைச்சிருந்தாள். நாரதர் உண்டானாள். அவருடைய மனசனுடைய நினைப்பினால ஏற்பட்டவர் நாரதர். தன்னுடைய மூச்சு காத்தினால வசிஷ்டரை உண்டாக்கினாள். தன்னுடைய கட்ட விரல்லேருந்து தக்ஷ பிரஜாபதி அவனை உண்டாக்கினாள். அப்படி தொட்டு தன்னுடைய தொடல்ங்கிறதான இருக்கே சென்ஸ் ஆஃப் டச், அந்த டச் மூலமாக பிருகுவை உண்டாக்கினாள். பிருகுங்கிற மகர்ஷியை தன்னுடைய கைகள்லேருந்து க்ரதுங்கிற மகர்ஷியை உண்டாக்கினாள். இப்படி பிரஜாபதிகளை உண்டாக்கினாள். புலகோ நாபிதோ ஜக்ஞே புலஸ்த்யா கர்ணயோர் ரிஷி அங்கிரா முகதோக்ஷ்ணோ த்ரீ மரீச்சிஹி மனசோ பவத். புலகர்னு ஒரு ரிஷி, அவரை தன்னுடைய தொப்புள்லேருந்து உண்டாக்கினார். நாபிதா ஜக்ஞே புலஸ்தியா கர்ணயோஹோ ரிஷி, தன்னுடைய காதுகள்லேருந்து புலஸ்தியங்கிற ரிஷியை உண்டாக்கினார். அங்கிரா முகதா, அங்கிரஸுங்கிற ரிஷி தன்னுடைய முகம்னா வாயின்னு அர்த்தம், வாயிலேருந்து உண்டாக்கினாள். அக்ஷ்ணஹா கண்ணு, அக்ஷ்ணஹா அத்ரிஹி, கண்கள்லேருந்து அத்ரி மகர்ஷி உண்டானாள். மரீச்சிஹி மனசோ பவத், மரீச்சி மகர்ஷியை மனசுலேருந்து உண்டாக்கினாள். தர்மஹ ஸ்தனாத் தக்ஷிணதः யத்ர நாராயண ஸ்வயம் அதர்மஹ பிருஷ்டதோ யஸ்மாத்
மிருத்யுர்லோக பயங்கரஹ. தர்மம் அதர்மம் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணாள். தன்னுடைய ஸ்தனங்கள் வக்ஷஸ்தலம், அதுலேருந்து தர்மத்தை உண்டாக்கினாள், தர்மங்கிறத உண்டாக்கினாள். எத்திர நாராயண ஸ்வயம், எந்த வக்ஷஸ்தலத்தில் நாராயணன் சாட்சாத் இருக்காளோ அந்த நாராயணனான இருக்கப்பட்ட வக்ஷஸ்தலத்தையும் தர்மம் உண்டாச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா நாராயணன்கிட்டேருந்தே உண்டாச்சு தர்மம்னு அர்த்தம். அடுத்தாவில் அதர்மம், அதர்மத்துக்கு ராஜா யம தர்மராஜா, அந்த தர்மத்துக்கும் அவர் தான் ராஜா. அதர்மம் பிருஷ்டதா முதுகுலேருந்து உண்டாச்சு, முதுகுலேருந்து அதர்மம் உண்டாச்சான். யஸ்மாத் மிருத்யு லோக பயங்கரஹ, அந்த முதுகுலேருந்து அதர்மம், அந்த முதுகுலேருந்து ஷாவுங்கிறது உண்டாச்சு, டெத், அது உண்டாச்சு. ஹிருதி காமோ புருவக்ரோதா, பிரம்மாவனுடைய ஒவ்வொரு அவயவத்திலேருந்து ஒவ்வொன்று உண்டாச்சுங்கிறாள். ஹிருதி, ஹிருதயத்திலேருந்து காமஹா, ஆசை உண்டாச்சு. புருவஹா குரோதா, கோபம்ங்கிறது புருவஹா புருவத்திலேருந்து உண்டாச்சு. அதனால தான் கோபம் வந்ததுன்னா கண்ணை அப்படி புருவத்தை கொஞ்சம் நிமிட்டிக்கிறோம் பாருங்கோ. என்ன காரணம்னா குரோதம் அங்கேயும் தான் வரும், உற்பத்தியாக உற்பத்தி ஸ்தானம் அது. புருவஹா குரோதா லோபச்சாதரதச்சதாத்து, அதரதச்சதாத்து, அதரம்னா உதடு, ரெண்டு உதடுகள் இருக்கே, இந்த ரெண்டு உதடுகளுடைய நடுப்புலேருந்து லோபஹா, லோபகம்னா பேராசை, கிரீடு, பேராசை உண்டாச்சு இந்த உதட்டுகள்லேருந்து. ஆசியாத் வாக்கு, ஆசியாத்து, ஆசியாத்துன்னா வாயிலேருந்துன்னு அர்த்தம், நாக்கிலேருந்துன்னு அர்த்தம். வாயிலேருந்து என்ன உண்டாச்சு தெரியுமா? ஆசியாத் வாக்கு, பேச்சு உண்டாச்சாம். பேச்சுன்னா, பேச்சுக்கு யார் அதிபதி? சரஸ்வதி தேவி. இங்கேருந்து வாக்குலேருந்து தோன்றாள் அவள், பேச்சு உண்டாச்சு. ஆசியாத் வாக்கு சிந்தவோ மேட்ராத்து, மேட்ராத்து ஆண்குறி, பிரம்மாவனுடைய ஆண்குறியிலேருந்து சிந்தவஹா எல்லா சமுத்திரங்களும் உண்டாச்சு. ஆசியாத்து வாக்கு, வாயிலேருந்து வாக்கு உண்டாச்சு, ஸ்பீச் உண்டாச்சு. சிந்தவோ மேட்ராத்து, பிரம்மாவனுடைய ஆண்குறியிலேருந்து சமுத்திரங்கள் உண்டாச்சு. நிர்ருதி பாயோரகாஸ்ரய, பாயோஹோ அகாஸ்ரய, அவருடைய குதத்திலேருந்து, அவருடைய குதம் ஆனஸ், அதுலேருந்து நிர்ருதி, நிர்ருத்தின்னா கீழ்ப்பட்ட செயல்கள்னு அர்த்தம், அதெல்லாம் உண்டாச்சான். எல்லா விதமான கெட்ட வைசஸ் அதெல்லாம் உண்டாச்சு. ಛಾಯಾಯಾಹ ಕರ್ದಮೋ ಜಜ್ಞೆ ದೇವಹೂತ್ಯಾಹ ಪತಿಃ ಪ್ರಭುಃ ಮನಸೋ ದೇಹತಶ್ಚೇತಂ ಜಜ್ಞೆ ವಿಶ್ವಕೃತೋ ಜಗತ್. ಛಾಯಾಯಾಹ கர்தமோ ஜக்ஞே, அவருடைய நிழல்லேருந்து கர்தம பிரஜாபதி உண்டானாள். கர்தமர்னு ஒரு முனி, கர்தம பிரஜாபதி, அந்த அந்த கர்தமர் உண்டானார். அந்த கர்தமர் தான் தேவஹூதியினுடைய கணவர், ஹஸ்பண்டு. தேவஹூத்தியாக பதி பிரபு, தேவஹூதியினுடைய பதியான கர்தமர், கர்தம பிரஜாபதி. ಛಾಯಾಯಾಹ கர்தமோ ஜக்ஞே தேவஹூத்தியாக பதி பிரபு. தேவஹூத்தின்னு பின்னாடி வரப்போராவதி, அந்த தேவஹூத்தியினுடைய ஹஸ்பண்டு இந்த கர்தம பிரஜாபதி. இந்த கர்தம பிரஜாபதியை தன்னுடைய நிழலேருந்து உண்டாக்கினாள். இந்த கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் சுவாமி பிறக்க போகிறாள் பின்னாடி, அதை பார்க்க போகிறோம். அந்த கர்தமர் உண்டாக்கினாள். மனசோ தேகதச்சேதம் ஜக்ஞே விஸ்வகிருதோ ஜகத். மனசா, தன்னுடைய மனசுலேருந்து, தேகத்தகாச்ச, தேகத்தகாச்சன்னா தன்னுடைய உடம்புலேருந்தும், அதனால் சில பேர் மனசுலேருந்தும் சில பேர் உடம்புலேருந்தும். ஜக்ஞே விஸ்வகிருதோ ஜகத்து, இந்த விஸ்வம் பூரா, இந்த ஜகத்து இருக்கே விஸ்வம் சிருஷ்டி, அது இந்த பிரம்மாவனுடைய உடம்புலேருந்தும், அதாவது உடம்பில் இருக்கப்பட்ட அவயவங்கள்லேருந்தும் மனசுலேருந்தும் தோணித்துங்கிறதா சொன்னார். ಛಾಯಾಯಾಹ கர்தமோ ஜக்ஞே தேவஹூத்யாஹ பதி பிரபு
மனசோ தேகதச்சேதம் ஜக்ஞே விஸ்வகிருதோ ஜகத் வாசம் துஹிதரம் தன்வீம் ஸ்வயம்பூர் ஹரதீம் மனஹ அகாமாம் சகமேத் க்ஷத்தஹ சகாம இதி ந ஸ்ருதம் இதி நஹ ஸ்ருதம் ந. ஏதோ சில பேர் சொல்லிக்கிறாள், கேள்விப்படுறேன் நாள் மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்கிறாள். சில பேர் சொல்லிக்கிறா என்னென்னா காதில் கேள்விப்படுறேன் என்னென்னா, இந்த பிரம்மா வாக்குலேருந்து சரஸ்வதி தோணினாலே அந்த சரஸ்வதி வாக்குக்கு அதிதேவதை சரஸ்வதி. வாக்குக்கு அதிதேவதைன்னா பேச்சாயின்னு சொல்கிறது. நம்ம ஊரில் கிராமத்தில் சில தேவதைகள்லாம் உண்டு. பேச்சாயின்னு ஒரு தேவதை. பேச்சுக்கு ஆயி யார்? சரஸ்வதி. அது நம்ம காஞ்சி காமகோடி பீட்டாதிபதிகள் இப்படி கிராமாந்தரத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு சுவாமியும் பார்த்தேன்னா கிராமத்தில் வச்சுருப்பாள். தமிழ்நாட்டில் பேச்சாயின்னு ஒரு சுவாமி இருக்கும். பேச்சாயின்னா வேறு ஒன்றும் இல்லை, பேச்சுக்கு ஆயி யார்? சரஸ்வதி. சரஸ்வதியை சொல்கிறாள். அதான் அந்த வாக்கினுடைய பர்சானிஃபிகேஷன் சரஸ்வதி தேவி. அது பிரம்மாவுடைய வாயிலேருந்து தோணினாள். அந்த தோணின சரஸ்வதி ரூபலாவண்யம் ரொம்ப அழகாக இருந்ததை பார்த்து பிரம்மாவே மோகிச்சுட்டாளாம் ஒரு தடவை. தகார காரியத்தை பண்ணிவிட்டாளுங்கிறாள். இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அகாமாம் சகமே க்ஷத்தஹ சகாம இதி ந ஸ்ருதம். தான் படைச்ச இந்த சரஸ்வதியினுடைய அழகிலேயே தானே சுக்கி போயிட்டார் பிரம்மா. அப்படி எப்படி எது பண்ணப்படாதோ அதை அப்படி மனசில் விகல்பம் ஏற்பட்டு கொடுத்து பிரம்மாவுக்கு மனசில் எப்படி தோண்டி கொடுத்து அப்படிங்கிறதாக சொல்கிறத நான் கேட்டிருக்கேங்கிறார். அவர் சொல்லலை, இது நஸ்ருதம், ஐ ஹவ் ஹர்ட் லைக் தட்ங்கிறார். தமதர்மே கிருதமதிம் விலோக்கிய பிதரம் சுதாக மரீச்சி முக்கியா முனைய விஸ்ரம்பாத் பிரத்யபோதயன். இப்படி அவர் ஸ்தம்பிச்சு போய் பிரம்மா நிற்கிறத பார்த்துப்பட்டு தான் சிருஷ்டி பண்ணின சரஸ்வதியை பார்த்து மோகிச்சு நிற்கிறத பார்த்துப்பட்டு இவர் படைத்த மரீச்சியாதி ரிஷிகள், மரீச்சி முதலான ரிஷிகள்லாம் படைத்தாலே அவள்லாம் எடுத்து சொன்னாலாம், ஆஹா நீங்கள் இப்படி மனசால் இப்படி விகல்பம் அடையலாமா, நீங்கள் அல்லவோ படைச்சிருக்கேள், அதனால் இப்படி போய் ஸ்தம்பிச்சு போய் மோகம் ஏற்படலாமா, இது அதர்மமாச்சேங்கிறதாக எடுத்து சொன்னாலாம். தம் அதர்மே கிருத்தமதிம் விலோக்கிய பிதரம் சுதாக. இதை பார்த்துவிட்டு மரீச்சி முக்கியா முனையா விஸ்ரம்பாத் பிரத்யபோதயன்னு எடுத்து நல்ல புத்தி எடுத்து சொன்னாலாம், நீங்கள் போய் மறுபடியும் உங்கள் மனசை கட்டுப்படுத்திக்கணும், தபஸ் பண்ணுங்கன்னாள். நைதத் பூர்வைஹி கிருதம் துவத்யே ந கரிஷ்யந்தி சாபரே யஸ்த்வம் துஹிதரம் கச்சே அனிகிருஹ்யாங்கஜம் பிரபு. இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால் நீங்கள் பண்ண தப்பு, அதனால் போய் நீங்கள் தபஸ் பண்ணணும்னால் நீங்கள் போய் இப்படி மனசு பிரமிக்கலாமா அப்படி அது சொன்னாள். தேஜீயசாமபிஹ்யேதன்னு ந சுஷ்லோக்கியம் ஜகத்குரோ யத்விருத்தம் அனுதிஷ்டன் வை லோகக்ஷேமாய கல்பதே. நீங்கள் பிரம்மாவல்லவா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதானே பிரஜைகள் சிருஷ்டி பண்ணவாள்னா திருப்பி அனுஷ்டானம் பண்ணுவாள். அதனால் தேஜீயசாமபி, நீங்கள் எவ்வளோ பராக்கிரமமாக இருந்தால் கூட ஹி ஏதன் ந சுஷ்லோக்கியம். ந சுஷ்லோக்கியம்னா நாட் ப்ரைஸ் வர்தி. நீங்கள் இப்படி மனசில் விகல்பமானது அப்படி கரெக்ட் இல்லைன்னாள். ஹே ஜகத்குரு யத்விருத்தம் அனுதிஷ்டன் வை லோகக்ஷேமாய கல்பதே. ராஜா யதா ராஜா ததா பிரஜா, நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னாள். தஸ்மை நமோ பகவதே எஹிதம் ஸ்வேன ரோச்சிஷா ஆத்மஸ்தம் யஞ்சயாமாச சதர்மம் பாத்துமர்ஹதி. அதனால் நீங்கள் சதர்மம் பாத்தும் அர்ஹசி. நீங்கள் பகவானை தியானம் பண்ணிண்டு, பகவானான நாராயணனை தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணி மெடிடேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் ஆத்மஸ்தம்னா என்ன, ஆத்மாவை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டாமா நீங்கள், அதனால் நீங்கள் அப்படி பண்ணணும்னா. தஸ்மை நமோ பகவதே ய இதம் ஸ்வேன ரோச்சிஷா, உங்களுடைய பிரகாசம் பராக்கிரமம் இருக்கே அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம். நீங்கள் ஆத்மஸ்தம் எஞ்சயாமாச,
சதர்மம் பாத்துமர்கசி. நீங்கள் இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணியிருக்கேளே, அதெல்லாம் மறுபடியும் நல்லபடியாக இருக்க வேண்டாமா? அதனால் நீங்கள் பண்ண தர்மங்கள் இருக்கே, அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் மறுபடியும் தபஸ் பண்ணணும்னால் உடனே பிரம்மா மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பித்தாலாம். ஏன்னா அவருக்கு ரொம்ப வக்கமாக போயிடுது பிரம்மாவுக்கு. அதாவது தம் மனசே இப்படி ஒரு நிமிஷம் பிரமிச்சுட்டோமேனுட்டு சயித்தம் கிருணத புத்திரான் புரோ திருஷ்டுவா பிரஜாபதின்னு. தான் படைச்ச முனிவர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள் எல்லாரும் இப்படி சொல்கிறத பார்த்துவிட்டு கிரணத்தா புத்திரான்னு இவா குழந்தைகள் எல்லாம் இப்படி சொல்கிறத கேட்டுவிட்டு பிரஜாபதி பதிஸ்தன்வம், பிரஜாபதிகளுடைய பதியான பிரம்மா தன்வம் தத்யாஜ கிரீடிதஸ்தஜா ததா, உடனே தன்னுடைய உடம்பை விட்டாலாம். தத்து தியாஜன தன்வம் தியாஜன, தன்னா உடம்பை எப்படி விடுறது? சிருஷ்டி பண்ணி இன்னும் அவருடைய தீபரார்த்த காலம் முடியலையே அதுக்குள்ளே. அதாவது என்ன அர்த்தம்னா, உடம்புனா நாட் த ஃபிசிக்கல் பாடி, அவருடைய இந்த எந்த கெட்டமான விஷயம் மனசில் தோணித்தோ அதை பரித்தியாகம் பண்ணாலாம். பண்ணிவிட்டு தாம் திசோ ஜக்ருஹு கோராம் நீஹாரம் யத்விதுஸ்தமஹா, உடனே இவர்கிட்ட இருந்த கெட்ட விஷயங்கள் மனசில் இருந்ததே அதெல்லாம் நீகாரமாக போச்சான். ஃபாகில் பார்த்தாக்க கண்ணுக்கு தெரியாது, ஒரே இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு இல்லை, அது இட்ஸ் ஆக்சுவலி வாட்டர் வேப்பர். அது எங்கே பார்த்தாலும் இருட்டாக. அதுவும் நார்த்தில் போனாக்க ட்ரைவ் பண்ணவே முடியும். இங்கே கூட குளிர் காலத்தில் வெடிக்காலம்பு வேலையில் பார்த்தா கண்ணுக்கே தெரியாது, ஹெவி ஃபாக். அந்த ஃபாகு போகணும்னா என்ன? பிரகாசம், சூரியன் வரணும். சூரியன் வந்த உடனேயே அந்த ஃபாக் இருக்கே அது போயிடும். ஃபாக்னாலே ஒன்றும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவித்யை, அஜ்ஞானம், மோகம் இதெல்லாம் நமக்கு கண்ணை மறைச்சி விடுறது. அது போகணும்னா பிரகாசமான சூரியன் மாதிரி இருக்கப்பட்ட ஞானம் ஏற்படணும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் காயத்ரியில் வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. நம்ம இப்படி மனசுக்குள்ளே ஒரு ஃபாக் இருக்குது, அந்த ஃபாகு போய் நல்ல எண்ணங்களும் நல்ல புத்தியும் நமக்கு தூண்டு வைக்கணும்ப்பா அப்படிங்கிற பிரார்த்தனை தான் இந்த காயத்ரி தேவி. தத் சவித்து வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமை தியோ யோ நஹ பிரச்சோதயாத். பிரச்சோதயாதுன்னா என்ன அர்த்தம்? தூண்டி விடுன்னு அர்த்தம். ஒரு விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கிற விளக்கு மெதுவாக மங்க ஆரம்பிச்சு அது ஒரு காலம் அணைஞ்சு போயிடுமோங்கிற நேரத்தில் என்ன பண்ணுறோம்? ஓடி நெருப்பு குச்சி எடுத்து தூண்டி விடுறோம். தூண்டி விட்டோன்னே அது பிரகாசமாக எரியும். அப்படி மனசு இருக்கே, அது இந்த ஃபாகு அவித்தியினால் மங்க ஆரம்பிச்சிடும். அது மங்காமல் இருக்கிறதுக்கு சூரியனுடைய அனுகிரகம் வேணும். அதனால்தான் காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவத்தை சூரியன். அந்த சூரியனை உபாசித்து இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜபிக்கிறோமே, அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனசு இப்படி அடிக்கடி என்ன ஆகிடுறது, இப்படி டல் ஆகிடும், வேறு விஷயங்களில் போய் பிரவர்த்திச்சிடும். அப்போது பிரகாசமாக இருக்காது, நல்ல புத்தி தோணாது. அதுக்காகத்தான் இந்த காயத்ரியை உபாசிக்கிறோம். அதான் சொன்னாலிங்க தாம் திசோ ஜக்ருஹு கோராம் நீஹாரம் யத்விதுஸ்தமஹா. இந்த பிரம்மா உடம்பை விட்டார்னா வேற ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட இருக்கப்பட்ட அந்த மனசு இருக்கே அதெல்லாம் நீகாரமாக போச்சுடா. நீகாரம்னா என்ன? ஃபாகாக போயிடுதுனால் இந்த ஸ்லோகங்களை மறுபடியும் இப்போ நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச एवमात्मभुवादिष्टः परिक्रम्य गिराम्पतिं बाढमित्यमुमामन्त्र्य विवेश तपसे वनम् अथाभिध्यायतः सर्गम् दशपुत्राः प्रजज्ञिरे
भगवच्छक्तियुक्तस्य लोकसन्तानहेतवः मरीचिः अत्यङ्गिरसौ मरीचिरत्यङ्गिरसौ मरीचिः अत्यङ्गिरसौ पुलस्त्यः पुलः क्रतुः पुलस्त्यः पुलः क्रतुः पुलस्त्यः पुलः क्रतुः भृगुर्वसिष्ठो दक्षश्च भृगुर्वसिष्ठो दक्षश्च भृगुर्वसिष्ठो दक्षश्च दशमस्तत्र नारदः दशमस्तत्र नारदः दशमस्तत्र नारदः उत्सङ्गान्नारदो जज्ञे उत्सङ्गात् नारदो जज्ञे उत्सङ्गान्नारदो जज्ञे दक्षोऽङ्गुष्ठात् स्वयंभुवः दक्षोऽङ्गुष्ठात् स्वयंभुवः दक्षोऽङ्गुष्ठात् स्वयंभुवः प्राणाद्वसिष्ठः संज्ञातो प्राणाद्वसिष्ठः संज्ञातो प्राणाद्वसिष्ठः संज्ञातो भृगुर्त्वचि करात् क्रतुः भृगुस्त्वचि करात् क्रतुः भृगुः त्वचि करात् क्रतुः भृगुस्त्वचि करात् क्रतुः पुलहो नाभितो जज्ञे पुलहो नाभितो जज्ञे पुलहो नाभितो जज्ञे पुलस्त्यः कर्णयोर्ऋषिः पुलस्त्यः कर्णयोः ऋषिः पुलस्त्यः कर्णयोर्ऋषिः अंगिरा मुखतोक्ष्णोत्रिः अंगिरा मुखतोक्ष्णोत्रिः अंगिरा मुखतोक्ष्णोत्रिः मरीचिः मनसो भवत् मरीचिर्मनसो भवत् मरीचिर्मनसो भवत् धर्मः स्तनात् दक्षिणतः धर्मः स्तनात् दक्षिणतः धर्मस्तनात् दक्षिणतः यत्र नारायणः स्वयं यत्र नारायणः स्वयं यत्र नारायणः स्वयं अधर्मः पृष्ठतो यस्मात् अधर्मः पृष्ठतो यस्मान् अधर्मः पृष्ठतो यस्मान् मृत्युर्लोकभयङ्करः 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 हृदि कामो भ्रुवक्रोधः 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 लोभश्चादरधच्छदात् लोभश्च अदरधच्छदात् लोभश्चादरधच्छदात् लोभश्च अदरधच्छदात् आस्याद्वाक् सिन्धवो मेढ्रात् आस्याद्वाक् सिन्धवो मेढ्रात् आस्याद्वाक् सिन्धवो मेढ्रात् निर्ऋतिः पायोरघाश्रयः निर्ऋतिः पायोरघाश्रयः निर्ऋतिः पायोरघाश्रयः छायायाः कर्दमो जज्ञे छायायाः कर्दमो जज्ञे छायायाः कर्दमो जज्ञे देवहूत्याः पतिः प्रभुः देवहूत्याः पतिः प्रभुः देवहूत्याः
पतिः प्रभुः मनसो देहतश्चेदं मनसो देहतश्चेदं मनसो देहतश्चेदं जज्ञे विश्वकृतो जगत् जज्ञे विश्वकृतो जगत् जज्ञे विश्वकृतो जगत् जज्ञे विश्वकृतो जगत् वाचं दुहितरं तन्वीं वाचं दुहितरं तन्वीं वाचं दुहितरं तन्वीं वाचं दुहितरं तन्वीं स्वयंभूर्हरतीं मनः स्वयंभूर्हरतीं मनः स्वयंभूर्हरतीं मनः अकामां चकमे क्षत्तः अकामां चकमे क्षत्तः अकामां चकमे क्षत्तः अकामां चकमे क्षत्तः सकाम इति न श्रुतं सकाम इति न श्रुतं सकाम इति न श्रुतं तमधर्मे कृतमतिं तमधर्मे कृतमतिं तम अधर्मे कृतमतिं विलोक्य पितरं सुताः विलोक्य पितरं सुताः विलोक्य पितरं सुताः मरीचिमुख्याः मुनयः मरीचिमुख्या मुनयः मरीचिमुख्या मुनयः विश्रम्भात् प्रत्यबोधयन् विश्रम्भात् प्रत्यबोधयन् विश्रम्भात् प्रत्यबोधयन् नैतत्पूर्वैः कृतं त्वद्ये नैतत्पूर्वैः कृतं त्वद्ये नैतत्पूर्वैः कृतं त्वद्ये न करिष्यन्ति चापरे न करिष्यन्ति चापरे न करिष्यन्ति चापरे यस्त्वं दुहितरं गच्छेः यत्त्वं दुहितरं गच्छेः यस्त्वं दुहितरं गच्छेः अनिगृह्याङ्गजं प्रभुः अनिगृह्याङ्गजं प्रभुः अनिगृह्याङ्गजं प्रभुः तेजीयसामपि ह्येतन् तेजीयसामपि ह्येतत् तेजीयसामपि ह्येतत् तेजीयसामपि ह्येतत् न सुश्लोक्यं जगद्गुरो न सुश्लोक्यं जगद्गुरो न सुश्लोक्यं जगद्गुरो यद्वृत्तमनुतिष्ठन् वै यद्वृत्तम् अनुतिष्ठन् वै यद्वृत्तमनुतिष्ठन् वै लोकः क्षेमाय कल्पते लोकः क्षेमाय कल्पते लोकः क्षेमाय कल्पते तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते यहिदं स्वेन रोचिषा यहिदं स्वेन रोचिषा यहिदं स्वेन रोचिषा आत्मस्थं व्यञ्जयामास आत्मस्थं व्यञ्जयामास आत्मस्थं व्यञ्जयामास सधर्मं पातुमर्हति सधर्मं पातुमर्हति सधर्मं पातुमर्हति स इत्थं गृणतः पुत्रान् स इत्थं गृणतः पुत्रान् स इत्थं गृणतः पुत्रान् पुरोदृष्ट्वा प्रजापतीन् पुरोदृष्ट्वा प्रजापतीन् पुरोदृष्ट्वा प्रजापतीन् प्रजापतिपतिस्तन्वं 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 तत्याज व्रीडितस्तदा तत्याज व्रीडितस्तदा तत्याज व्रीडितस्तदा तां दिशो जगृहुर्घोरां
தாம் திசோ ஜக்ருகுர்கோராம் தாம் திசோ ஜக்ருகுர்கோராம் நீஹாரம் யத்விதுஸ்தமஹ நீஹாரம் யத்விதுஸ்தமஹ நீஹாரம் யத்விதுஸ்தமஹ. இவ்வாறாக இந்த 3வது ஸ்கந்தத்தினுடைய 12வது அத்தியாயத்தில் 33 ஸ்லோகங்கள் இதுவரை இந்த அத்தியனம் பண்ணினோம். இந்த அத்தியாயத்துக்கு மொத்தம் 57 ஸ்லோகங்கள். அதில் 33 போச்சு. பாக்கி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்போ சமாபன ஸ்லோகத்தோடு கூட இன்றைய அத்தியனத்தை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः.